மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சிறந்த சில நாட்களை தந்திருக்கிறான். அந்த நாட்களிலே நாம் அமல் செய்தால் நன்மையின் குவியல் குவியல் அல்லாஹ் நமக்கு தருகிறான். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, ரமலானுடைய கடைசி 10ஆம் இரவு, அதில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். இந்த மகத்துவமிக்க இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். இந்த குர்ஆனை ரமலானுடைய இரவில் தான் நாம் அருளினோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த மகத்துவமிக்க இரவு பற்றி உங்களுக்கு தெரியுமா? வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். இந்த மகத்துவமிக்க இரவு இருக்கின்றது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று சொன்னால் 1000 மாதங்கள் பிற 1000 மாதங்கள் நாம் வணங்கினால் அதை விட ஒரு சிறந்தது தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானில் வழங்குகிறான் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இந்த ஒற்றைப்பட இரவு இருக்கின்றது, அது மிக மிக ஒரு பொக்கிஷமான இரவு. 21, 23, 25, 27, 29 அன்பானவர்களே, அதிகமான 90% ஹதீஸ்கள் இதில் தான் ஒற்றப்படையில் தான் லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போல தான் இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கின்றது. இரட்டைப்படை இரவு 20, 22, 24, 26, 28, 30. எனவே அன்பானவர்கள், அதற்காகத்தான் பெரிய மார்க் அறிஞர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய கடைசி 10 ஒரு இரவை கூட விடாதீர்கள். ஒரு இரவை கூட விடாமல் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்யுங்கள், அவ்வளவு நன்மையில் ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபட்டால் அந்த இரவு உங்களுக்கு கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பாக்கியம் உலகத்தை வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு. அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் சொல்லக்கூடிய அதிகமான துஆக்கள் என்ன? அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் எங்கள் மீது கிருபை செய்வாயாக என்று அதிகமாக துஆ கேளுங்கள். அதேபோல் அன்பானவர்களே, அல்லாஹும்ம உஃபிர் லனா ஹதாயானா யா ரப்பல் ஆலமீன். இறைவா, எங்களுடைய அல்லாஹும்ம உஃபிர் லனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக என்று அதிகமாக துஆ கேளுங்கள். அதேபோல் அன்பானவர்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இறைவா, எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக என்று அதிகமாக அதிகமாக துஆ கேளுங்கள் சகோதரர்களே. இந்த துஆவை கேட்டால் நிச்சயமாக ஒரு நாள் ஒப்புக்கொள்ளப்படும். ஏன் என்று சொன்னால் சகோதரர், நாம் சிந்திக்கூடிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய முகத்தில் எதை எழுதி வைத்திருக்கிறானோ, இவன் 5 வேளை தொழுவான், இவன் லைலத்துல் கத்ர் இரவே பெறுவான், இவன் இன்ன அமல்களை செய்வான், இவன் சிறப்பாக இருப்பான், இவன் ஹஜ் செய்வான், இவன் உம்ரா செய்வான், இது போன்ற நாம் துஆ கேட்கிறோம் இல்லையா? அன்பானவர்களே, நம்முடைய முகத்தரில் எழுதப்பட்டிருந்தால் தான், நம்முடைய முகத்தரிலே, நம்முடைய தக்தீரிலே அதை எழுதப்பட்டிருந்தால் தான் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான், அடியானே இந்த துஆவை நீ கேளு என்று. நான் துஆ கேட்கிறேன், ஏத்துக்க மாட்டேன் நினைக்கிறது சகோதரர் தவறு. உன்னுடைய முகத்திலே இருப்பதனால் தான் இந்த துஆவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உனக்கு நினைவுபடுத்துகிறான், யா அல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுடைய வாய்ப்பை தா, எனக்கு உம்ராவுடைய வாய்ப்பை தா, லைலத்துல் கத்ருடைய வாய்ப்பை தா என்று துஆ அதிகமாக அதிகமாக கேளுங்கள். அதிகமாக நீ கேட்கிறீ என்று சொன்னால் அது உன்னுடைய முகத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். எனவே அன்பானவர்களே, இதை விழிப்புணர்வோடு, இதை மறக்காமல், ஏன் என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் இருக்கின்றது, மிகப்பெரிய மிகப்பெரிய இறைவன் தருகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நன்மையின் கசானா, நன்மையின் சுரங்கம். அப்படி இருந்தும் கூட நான் விட்டு விட்டோம் என்று சொன்னால் சகோதரர்களை மிகவும் கை சேதப்படுவோம். அது மட்டுமல்ல அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமலானுடைய கடைசி 10 இரவு இருக்கு இல்லையா, லைலத்துல் கத்ர் இரவு, எந்த இரவுன்னு தெரியாது.
ஏன் அல்லாஹ் ஏன் தெரியப்படுத்தல் தெரியுமா? என்னுடைய அடியார் 10 இரவு அமல் செய்யணும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். என்னுடைய அடியார் என்னிடத்தை வணங்க வேண்டும், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னிடத்தில் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் 10 இரவு என்று சொல்லிவிட்டார். எனவே அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது, அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான இரவு. அதனால என்ன செய்யணும்னா, நமக்கும் ஒரு ஐடியா இருக்குல்ல, நம்முடைய ஐடியா நம்ம என்ன செய்ய சிந்திக்கணும்னு சொன்னா, ரமலானுடைய கடைசி 10 குறிப்பாக ஒரு 3 அமலை கண்டிப்பாக கடைபிடிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பொக்கிஷம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். என்ன அமல் என்று சொன்னால், ரமலான் மாதத்தின் கடைசி 20 ஆரம்பிச்சிருங்க. 21, 22 ஒரு பக்கம் இருந்தாலும் 20 ஆரம்பிச்சிருந்தால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது என்னவென்று சொன்னால், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் இருக்கிறது இல்லையா, அந்த 10 நாட்களில் அன்றாட அல்லாஹ் அவனுக்கு வசதி கொடுத்தாலும் சரி, வசதி கம்மியாக இருந்தாலும் சரி, வசதி அதிகமாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 10 ரூபாயாவது ஏழைகளுக்கு நான் சதகா செய்யுங்க. அல்லாஹ் வசதி கொடுத்துருக்கான 100 ரூபாய் செய்யுங்க. அல்லாஹ் மேலும் வசதி கொடுத்துருக்கான 1000 ரூபாய் பண்ணுங்க. இன்னும் கூடுதலா கொடுத்துருக்கான 1,00,000 ரூபாய் பண்ணுங்க. ஏன் என்று சொன்னால், 1 லட்சம் ரூபாய் நீ ஜகாத் கொடுத்த சதகாத்தை பண்றதை வைங்களேன், ஒரு 10 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. அந்த அதாவது டெய்லி ஒரு நாள் அல்ல, அந்த கடைசி 10 நாட்கள் முழுவதுமாக 10 நாட்கள் ஒரு நாள் டெய்லி 10 ரூபா 10 ரூபாய். வசதி இருக்கா 100 ரூபா 100 ரூபாய், இன்னும் வசதி இருக்கா 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் நீங்க கொடுத்தாரே. ஆனால் சகோதரர்களே, அன்று இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்து விட்டால் எப்படிப்பட்ட எந்த அளவுக்கு பாருங்க, 83 ஆண்டுகள் சதகா செய்தா என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் அந்த 10 ரூபாய் வழங்குறான். சொல்லு புரியுதாங்க உங்களுக்கு? நீ தர்றது ஒரு 10 ரூபாய் தான். அல்லாஹ் என்ன சொல்றான், அன்ற இரவில் ஒரு நன்மை இருக்கின்றது. 83 ஆண்டுகள் 720 மாதங்கள் என்ன நன்மை செய்தாயோ அந்த நன்மை நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, அதற்காகத்தான் இந்த 10 இரவு இருக்கின்றது. உங்களால் எவ்வளவு முடியுமோ மற்ற உதவி செய்ய. இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா, ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களிலே நீங்கள் செய்கிற அமல் ஒரு பக்கம் இருந்தாலும், குறிப்பாக செய்யக்கூடிய 2 ரக்காத்தில் 4 ரக்காத் நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தை கைர முஅக்கதா, நஃபிலான வணக்க தொழுகை இருக்குல்ல, 2 ரக்காத் 4 ரக்காத் அது தொழுங்க. 10 நாள் தனியா தொழுங்க. ஏன் என்று சொன்னால், அந்த 10 நாள் நீங்கள் தொழுவீங்கல்ல, அதில் ஏதாவது லைலத்துல் கத்ர் மாட்டி விட்டால் 83 ஆண்டுகள் நீ தொழுத நன்மை அல்லாஹ் தருகிறான். இருக்கா இல்லையாங்க? அதனால 10 நாள் பிடி கடைப்பிடிங்க. அதே போல் அன்பானவர்களே, அடுத்ததாக பாருங்க, ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே குர்ஆன் மஜீத் இருக்குல்ல, உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு அரை ஜுஸ் இல்ல 1 ஜுஸ் இல்ல 2 ஜுஸ் இல்ல ஒரு 5 ஜுஸ், உங்களால் எவ்வளவு முடியுமோ சரி, படிக்க வரல எந்த சூரா மனப்பாடம் இருக்கிறதோ அது ஒரு 10 சூரா ஓதுங்க. அப்படி 10 சூரா நீங்க டெய்லி ஓதினால், தினந்தோறும் ஓதினால், அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க, அந்த 10 இரவிலே ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்து விட்டால் 83 ஆண்டுகள் 83 ஆண்டுகள் இந்த பொக்கிஷ இந்த நன்மைக்காக வேற எங்கன்னா கிடைக்குமா? எனவே அன்பானவர்களே, சுலபமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த 3ஐ கடைபிடிங்கள். இதை நினைவில் வையுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனும் இதை செய்யலாம். ஏழையாக இருந்தாலும் செய்யலாம், வசதி இருந்தாலும் செய்யலாம், வசதி இல்லாட்டையும் செய்யலாம். எனவே அன்பானவர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை, அதாவது லைலத்துல் கத்ர் இரவை பெற வேண்டும் என்றால் அந்த இரவில் இந்த அமல் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் இதற்கு பொக்கிஷத்தை நாம் அடைய முடியும்.